சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவனை கொலை பண்ணதே நீதான். இவ்ளோ பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இப்ப பாரு, சரவண பாடி கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல போலீஸ் விசாரணை, கோர்ட்டு, கேஸ் என்ன மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் சதஞ்சு போயிடும். என்ன சொல்ற நீ? சரவணன் கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னமோ நான் தான் அவனை கொண்டு புதைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப நீ சொன்னதுல பாதி உண்மை இருக்கு. சரவணன் உன்னாலதான் செத்தான். நீதான் அவனை கொலை பண்ணிருக்க. நடந்த எல்லாத்தையும் என் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, சரவணனை நான் கொலை பண்ணல. அவன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது. நீ வேணும்னே என் மேல பழி போட்டுட்டு இருக்க. பொன்னி, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. சரவண கோமால இருந்து மீண்டதும் உன்கிட்ட பேசணும்னு வர சொல்லிருக்கான். நீயும் இங்க வந்திருக்க. அந்த செவுத்துல இருந்த கூரான ஒரு இரும்பு ராடு அவன் கழுத்துல குத்தி சரவண அதே இடத்துல செத்து இருக்கான். ஆனா உன்னாலதான் சரவண செத்து போனாங்கிற உண்மை இது நாள் வரைக்கும் உனக்கு தெரியாது. அது ஒரு விபத்து மாதிரி தான் நடந்திருக்கு. உன்னை தேடி வந்த என் அண்ணன் தான் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக செத்து போன சரவணனை யாருக்குமே தெரியாம இங்க புதைச்சிருக்க. ஐயோ 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 சரவணா, ஐயோ ஐயோ, எங்க நம்ம பிள்ளைங்க? சரி, நீங்க யாருன்னு பாருங்க. புடிங்க. ஐயோ ஐயோ சரவணா, சரவணா, என் புள்ள செத்து போயிட்டாங்களே, என் புள்ளைய கொன்னுட்டாங்களே. ஐயோ ஐயோ சரவணா, இதை விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ சரவணா, ஐயோ என்னை விட்டு போயிட்டியா சரவணா? கடவுளே, இது உனக்கு நியாயமா? உனக்கு இப்படியாடா ஒரு நிலைமை வரணும்? வயசான காலத்துல எங்களை தவிக்க விட்டு போயிட்டியேடா சரவணா. எங்க தலையில இப்படி ஒரு கல்ல தூக்கி போட்டு போயிட்டியேடா. ஐயோ ஐயோ, இப்படி அனாதை புடமான இருக்கணுமாடா? இதுக்காக தான் நான் உன்னை பெத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனா? ஏண்டா இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டியடா? தாங்க முடியலடா, தாங்க முடியலடா. எங்களை அனாதையா விட்டு போயிட்டியேடா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயோ சரவணா, 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 ஐயோ அழாதீங்க. இங்க பாருங்க, உங்க பேர் என்னம்மா? கல்பனா. ஐயா, உங்க பேர் என்ன? சண்முகம். உங்க பையன் கொலையானதை பத்தி நீங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா? என் பையன் சாகல, அவனை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? யார் மேலயா சந்தேகப்படுறீங்களா? நிக்கிறாளே இந்த பொண்ணு, இவதான் இவ புருஷனை தூண்டி விட்டு என் பையனை கொண்டுட்டா மேடம். இவ சந்தோஷமா வாழ்றதுக்கு என் பையன் தொந்தரவா இருப்பான்னு முடிவு பண்ணி என் பையனை கொண்டுட்டாங்க மேடம். இவதான் கொலைகாரி, இவனை விடாதீங்க, விடாதீங்க. இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என் பையனை கொன்னுடி, என் பையனை கொன்னுடி. புடிங்க. விட மாட்டேன். ஐயோ விடுமா. புடிங்கம்மா. இப்படி என் பையனை கொன்னுட்டீங்க. இங்க பாருங்கம்மா, இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. விசாரிக்க தானே வந்திருக்கேன், அமைதியா இருங்க. இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன மேடம் இருக்கு? இவளையும் பையனும் முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவ குடும்பத்துல யாருக்கும் பிடிக்கல மேடம். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போறேன்னு முடிவு பண்ணி ஓடி போனாங்க. அப்ப ஆக்சிடென்ட்ல தான் மேடம் அடிபட்டு இவன் பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இவன் மட்டும் காயத்தோட தப்பிச்சுட்டாங்க.
அவங்கள போய் பிடிங்க. போய் தொலை. என்னை விடுங்க மேடம். என் பையன் ஆஸ்பத்திரியில இருந்த வரைக்கும் அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அவ கோமால இருந்து மீண்டு நல்லபடியா குணமாயிட்டான்னு தெரிஞ்சதும் என் பையன் எப்படியோ இவகிட்ட வந்து பேசுவான் பழகுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பையனை கொன்னே போட்டுட்டாங்க மேடம். போய் மேடம், இவங்க போய் சொல்றாங்க. நானும் சரவணனும் ஒரு காலத்துல காதலிச்சது உண்மைதான். ஆனா சரவணனை நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க மேடம், நான் கொலை பண்ணல சரவணனை. உங்க அண்ணன் சின்ராசுங்க, உடனே இங்க வர சொல்லுங்க. மேடம், ஒரு வேலை விஷயமா அண்ணன் சென்னைக்கு போயிருக்காரு. அவருக்கு போன் கூட பண்ண முடியல. அண்ணனும் இது வரைக்கும் போன் பண்ணல. என்னன்னே தெரியல. சரவணனை பொன்னியும் சின்ராசும் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்கன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கொலையை பத்தி நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதனால பொன்னியை கைது பண்ணி கூட்டிட்டு போறேன். எதா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. மேடம், நான் கொலை பண்ணல மேடம். மேடம், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. பொன்னி சரவணனை கொலை பண்ணல. அதுக்கு என் அண்ணன் தான் சாட்சி. என் அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்களே பொன்னி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரோம். தயவு செஞ்சு இப்ப விட்டுருங்க மேடம். அப்படியெல்லாம் விட முடியாது. இது சாதாரண கேஸ் இல்ல, மர்டர் கேஸ். சின்ராஸ் வந்ததும் என்ன ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் கொலை பண்ணல மேடம். நான் சரவணனை கொலை பண்ணல மேடம். மேடம், என்ன நம்புங்க மேடம். நாங்களே நான் கொலை பண்ணல மேடம். பாடியை மாத்தி கொண்டு போங்க. இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்க. கூட்டிட்டு போங்கம்மா. நான் கொலை பண்ணல. நீ தான சரவணனை கொலை பண்ணல. விடுமா, விடு. நீ கூட்டிட்டு போங்க. போங்க. இவதான் கொலை கூட்டிட்டு போங்க. வாமா. சரவணா. பொன்னி, அண்ணனையும் பொன்னியும் போலீஸ் பிடிச்சிட்டு போனதெல்லாம் கனவா? நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. என்ன அப்படியே பாத்துட்டு இருக்க? இப்ப இதுக்கு என் முகத்துல தண்ணியை தெளிச்ச? பின்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்க. பஞ்சாயத்து தலைவிங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? அந்த பில்டிங் ஓனர் உன் வீடு தேடி வந்து வெத்தலை பாக்க வச்சு பூமி பூஜையை நீதான் தொடங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ என்னடானா இப்படி நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்க? அதான் மூஞ்சில தண்ணி தெளிச்சேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரி.